ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 5th ஜோகோல கேட்ட 5th கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அந்த கொஸ்டின் என்ன, லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர். இந்த கொஸ்டின் வந்து கூகுள், அமேசான் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை வந்து இப்போ ஜோகோலையும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு மீடியம் டு ஹார்ட் லெவல் கொஸ்டின் தான். அண்ட் இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த கொஸ்டின் வந்து என்ன அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணணும், என்ன மாதிரி இன்புட் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக நம்ம கொடுப்பாங்க. அதுலேருந்து நம்ம வந்து எது வந்து லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கோ, அதாவது ஒரு லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் அதில் வந்து ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சப்ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பேசிக்காக இந்த கொஸ்டின். அதாவது இப்போ நமக்கு வந்து ஏபிசி, ஏபிசிடி, ஏஇ அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா இதில் வந்து நிறையா காம்பினேஷன்ஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிஏன்னு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏபிசிடின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். அதுலேயுமே நமக்கு வந்து லாங்கஸ்டாகவும் இருக்கணும் அந்த சப்ஸ்ட்ரிங், இதே நேரத்தில் நமக்கு வந்து அதில் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸும் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதனுடைய லென்த்தை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 4ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு லாங்கஸ்டான ஒரு சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர். ஓகேவா? இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, கேஸ் சென்சிட்டிவே இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஏபிசிடி ஏன்னு இருக்குன்னா, ஸ்மால் கேஸ் லோயர் கேஸோடைய ஏவும் அண்ட் அப்பர் கேஸோட ஏவும் தனித்தனியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதனுடைய கவுண்ட்டையும் நம்ம வந்து சேர்த்து ஆட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம 5ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும் இந்த கேஸில். ஓகேவா? இப்போ இன்னொன்று கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பேஸ், நம்பர்னு சொல்லிட்டு ஆஸ்கி வேல்யூஸில் என்னென்ன கேரக்டர் வந்து இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் நமக்கு வந்து ஏபிசிடி அட்டுன்னு ஒன்று இருக்குது அண்ட் ஏனுங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா 6ங்கிறத இந்த கேஸில் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டின். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கொஸ்டின் வந்துட்டு நிறையா வாட்டி ஃப்ரீக்வெண்ட்டாக பெரிய பெரிய கம்பெனி இன்க்ளூடிங் ஜோகோல ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒரு கொஸ்டின் தான். அண்ட் இந்த கொஸ்டினை உங்களுக்கு சால்வ் பண்ணுற அப்ரோச் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஸ்லைடிங் விண்டோ, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கில் சப்ஸ்ட்ரிங் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் எப்படி நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் என்கிற அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியோட பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஒரு கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து இதனுடைய லாஜிக்கை வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து இந்த லாஜிக் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த லிங்க்டின்லையும் அண்ட் கமெண்ட்லையும் வந்து எப்படி லாஜிக்கல் திங்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரே வழி என்னன்னா, நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்டிமைசேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். முக்கியமாக அதை நீங்கள் கோட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட அந்த கோடிங் எபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் திங்கிங் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நான் வந்து ஒரு சாம்பிள் ஸ்ட்ரிங் வந்து எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி, ஏபிசிடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் ஸ்ட்ரிங்கை வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் லாஸ்ட் சீன் என்னன்னா, நம்ம வந்து கவுண்டரை யூஸ்வலாக கிரியேட் பண்ணுவோம். கவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நான் வந்து லாஸ்ட் சீன்னு சொல்லிட்டு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்க்கலாம். அண்ட் இந்த லாஸ்ட் சீனுக்கு நம்ம வந்து 256ன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட் இன்ஸ்லைசன்ஸ் வந்து கொடுத்துக்கிறோம். எதனால 256 அப்படின்னா, நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்குன்னு ஒரு ஸ்லைடு கூட கிரியேட் பண்ணி போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜென்ரலாக இந்த 256ங்கிறது எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து ஆஸ்கி வேல்யூஸ் இருக்கும்ல, இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறதே ஆஸ்கி வேல்யூஸில் இருக்கிற எல்லா கேரக்டரையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஆஸ்கி வேல்யூஸ் இன் த சென்ஸ் லோயர் கேஸ், அப்பர் கேஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பேஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது. அண்ட் அதனுடைய எல்லா வேல்யூவும் வந்து இந்த 256ல் வந்து எண்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த 256 வச்சிருக்க காரணம். அண்ட் இது கூடவே நம்ம வந்து ஸ்டார்ட்டுங்கிற அந்த வேல்யூ வந்து இன்சலைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் மேக்ஸிமம் லென்த்துங்கிற அந்த வேல்யூவையும் நம்ம வந்து இன்சலைஸ் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் லென்த்தை தான் நம்ம வந்து ஆன்சராக ரிட்டர்ன் பண்ணுவோம். ஏன்னா கொஸ்டினில் கேட்டிருக்கிறது அதுதானே, மேக்ஸிமம் சப்ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் சீனில் நம்ம வந்து இன்ஸ்லைஸ் பண்ணியிருப்போம்ல, அது வந்து
டிஃபால்ட்டா நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணோனே எல்லாமே வந்து 0ங்கிற அந்த வேல்யூ வந்து அசைன் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 0லேருந்து 255 அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூவுமே நமக்கு வந்து 0ன்னு அசைன் ஆயிருக்கும். ஓகேவா? இது வந்து நார்மலா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர ரீட் பண்ண போறோம். நான் வந்து இங்க ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி வச்சிருப்பேன். ஸ்டெப்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்ணுவோம்ல. ஃபார் i = 0, i is less than அந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் i++. இத தான் நான் வந்து ஸ்டெப்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக. ஓகேவா? இப்ப நம்ம வந்து கேரட் CAR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டு, அதுல நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போறோம்னா, நமக்கு வந்து கரண்ட்டா இருக்கிற கேரக்டர நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அ இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல நம்மளோட அந்த முதல் கேரக்டர் வந்து ஏ. ஸோ அதை வந்து நம்ம இந்த கேர்ல வந்து கொண்டு வந்துக்கலாம். அதை வந்து நம்ம கோட்ல எப்படி பண்ணுவோம்? str.caret iங்கிறத வச்சு நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு கேர் புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த கேரக்டர்னுடைய வேல்யூ வந்து லாஸ்ட் சீன்ல இருந்து எடுக்கிறேன். இப்போ ஏங்கிறது தான் இப்போ நம்ம கிடைச்சிருக்க கேரக்டர். அண்ட் அதனுடைய வேல்யூ எப்படி எடுக்கலாம்? ஏவோடைய ஆஸ்கி வேல்யூ. ஏவோடைய ஆஸ்கி வேல்யூ வந்து 97. ஏன்னா இது வந்து லோயர் கேஸ், அது வந்து 97 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய வேல்யூ வந்து 0. ஸோ அதை வந்து நான் இங்கே எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம போக போக உங்களுக்கே அது வந்து புரிஞ்சிடும். அண்ட் ஸ்டார்ட் நம்ம வந்து இன்சலைஸ் பண்ணியிருப்போம்ல, முன்னாடியே ஸ்டார்ட் = 0ன்னு சொல்லிட்டு இன்சலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே. ஸோ ஸ்டார்ட் இருக்கு. இப்போ தான் நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். அதாவது என்ன கண்டிஷன் அப்படின்னா, நமக்கு வந்திருக்க கேரக்டர் அதனுடைய வேல்யூ, அதாவது ஏனுடைய கேரக்டர்னுடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கு? 0வா இருக்கு. ஸோ அதையும் 0 இஸ் கிரேட்டர் தென் ஸ்டார்ட்டான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்டார்ட்டும் 0 தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபால்ஸ் வந்து ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட அந்த லாஸ்ட் சீன் கேர் இருக்குல்ல, அதுல 1 வந்து இனிஷியலைஸ் பண்றோம். அதாவது 1ங்கிறது என்னன்னா i+1. நம்ம ஸ்டெப்பை தானே அந்த ஐயா வச்சிருக்கோம். ஸோ i+1 தான் இந்த 1. ஓகேவா? நார்மலா என்ன இங்க பண்றோம் அப்படின்னா, இந்த ஏங்கிற கேரக்டர்னுடைய பொசிஷன் இண்டெக்ஸ் வந்து ஏவோடைய இண்டெக்ஸ் வந்து 0. ஆனா அந்த ஏவோட கேரக்டரோட பொசிஷனை நம்ம வந்து இந்த லாஸ்ட் சீன்ல ஒவ்வொன்றா நம்ம வந்து போட்டுட்டே வர போறோம். நார்மலா இது வந்து ஒரு நோட் புக் மாதிரி. ஏங்கிற அந்த கேரக்டர் எப்போ நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வர போறோம். இதை நம்ம போக போக எல்லா ஐட்ரேஷனும் பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரிஞ்சிடும். அண்ட் இப்போ நம்மளோட அந்த விண்டோ சைஸ் வந்து ஏவா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஏங்கிற ஒரு கேரக்டர் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஏவா இருக்கு. இதனுடைய லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்டார்ட் தெரியுமா? அண்ட் நம்மளுடைய எண்டு, அதாவது ஐயோட வேல்யூ வந்து ஸ்டார்ட்லேயே தான் நிற்குது. ஸோ i+1ன்னு போட்டோம்னா நமக்கு வந்து 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ i+1 மைனஸ் இந்த ஸ்டார்ட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். i+1 மைனஸ் ஸ்டார்ட். இது வந்து நம்மளோட மேக்ஸ் லென்த்தோட மேக்ஸிமமா இருந்துச்சு அப்படின்னா அங்க இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்மளோட மேக்ஸ் லென்த் வந்து ப்ரீவியஸாக நம்ம என்ன இன்ஸ்டலைஸ் பண்ணியிருக்கோம்? 0ங்கிறத இன்ஸ்டலைஸ் பண்ணியிருக்கோமா? இப்போ அந்த 0வையும் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண அந்த இதையும் சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ 0, நமக்கு 1ன்னு வரும். ஸோ நம்மளோட அந்த மேக்ஸ் லென்த்தில் 1ங்கிறது ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து நடக்குது. அண்ட் இப்போ உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் அடுத்தடுத்த ஐட்ரேஷன் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக கற்றுக்கோங்க. நிறைய இடத்துல இது வந்து யூஸ் ஆகும். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிங்கிற அந்த கேரக்டர் எடுப்போம். இது வந்து ஐயோட செகண்ட் ஐட்ரேஷன், அதாவது ஸ்டெப் 1ன்னு சொல்லிட்டு i = 1ன்னு இருக்கும். ஸோ i = 1ன்னா ஸ்ட்ரிங்கில் அந்த கேரட் ஐ அதை வந்து நம்ம வந்து பின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் எப்பயும் போல் பியோட லாஸ்ட் சீன் வந்து பார்க்க போகிறோம். பியை வந்து முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கோமா, அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் பி வந்து முன்னாடி எங்கேயாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். அது வந்து ஆப்வியஸ்லி அது இருக்காது. ஸோ தட் 0ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். இதனுடைய வேல்யூ தான் இங்கே வந்து வரப்போகுது. அதாவது பியோட ஆஸ்கி வேல்யூ வந்து 98. அதனுடைய அந்த வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 0ன்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் இப்போயுமே நமக்கு வந்து ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து 0வா தான் இருக்கு. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி நமக்கு வந்து அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். அதாவது பியோட பொசிஷனை வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். பியோட பொசிஷன் என்ன? 2. அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்? i+1 போட்டோம்னா அந்த 2ங்கிறது வந்துடும். ஸோ 2ங்கிறத இங்கே ஸ்டோர் பண்ணிடுவோம். நம்ம வந்து அடுத்த ஐட்ரேஷன் பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ங்கிறது ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ நம்மளோட விண்டோ சைஸ் வந்து 2 இருக்கு. ஏன்னா ஏபி வந்து ரெண்டுமே வந்து ஒரு நான் ரிப்பீட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, அஃப்கோர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி i+1. i+1னா ஒன்றுமே இல்லை, அதனுடைய பொசிஷன். பொசிஷன் வந்து என்னது? பியோட பொசிஷன் வந்து செகண்ட் பொசிஷன்.
அண்ட் ஸ்டார்ட்டோட வேல்யூ நமக்கு இப்போ 0வா தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 0ங்கிறது 2ன்னு வந்துடும். ஸோ நம்ம வந்து 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது 1 தான் கிரேட்டர். ஸோ நம்மளோட அந்த மேக்ஸ் லென்த்தில் 2ங்கிறது ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது என்னன்னா அகைன் நமக்கு வந்து ஏங்கிறது வருது. ஓகேவா? இப்ப ஏங்கிறதோட லாஸ்ட் சீன், அதாவது முன்னாடி ஏ வந்து முன்னாடி எங்கேயாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதனுடைய பொசிஷன் வந்து பார்க்குறோம். எஸ் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அதனுடைய வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். இப்போ அந்த ஸ்டார்ட்டோட வேல்யூ இன்னுமே 0வா தான் இருக்கு. நம்ம அதை இன்னும் சேஞ்சே பண்ணல. இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த கேரக்டரோட லாஸ்ட் சீன் வேல்யூ வந்து, அதாவது இந்த கேரக்டர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1ங்கிறது அந்த இடத்துல வந்துரும். இப்போ இது வந்து கிரேட்டர் தென் ஸ்டார்ட்டான்னு சொல்லி பார்க்குறோம். எஸ் இந்த இடத்துல நமக்கு ட்ரூ ஆயிருக்கு. இப்படி ட்ரூவா ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அந்த ஸ்டார்ட் வேல்யூவை இந்த கேரக்டர்னுடைய பொசிஷன்ல தூக்கி போட்டுடுறோம். அதாவது இந்த கேரக்டர் வந்து ஆல்ரெடி எங்க வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்கா. ஸோ அதுதான் நம்மளோட அந்த ஸ்டார்ட் வேல்யூ. அப்பனா நம்மளோட அந்த விண்டோ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற விண்டோ வந்து ஸ்விங் ஆகுது. புரிஞ்சிச்சா? ஏன்னா நமக்கு வந்து ரிப்பீட்டட் கேரக்டர் வந்து இருக்கக்கூடாது நம்மளோட அந்த சப்ஸ்ட்ரிங்ல. ஸோ இங்க இருந்த அந்த விண்டோ வந்து இப்போ இங்க வந்துருச்சு. விண்டோங்கிறது என்னன்னா ஒரு பாயிண்டரா நம்ம வந்து விண்டோன்னு சொல்றோம். இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டார்ட் தான் நம்மளோட அந்த லெஃப்ட் அண்ட் அந்த i+1 அந்த ஸ்டெப்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம்ல, அதுதான் நம்மளோட ரைட். ஸோ அதை நீங்க வந்து குழப்பிக்க வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து நம்ம வந்து தள்ளி வந்துட்டோம். அதாவது ஸ்டார்டிங்கிறதையே நம்ம வந்து 1ஆ வச்சுட்டோம். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அடுத்தது என்னன்னா நம்ம வந்து B-ய பார்க்குறோம். ஸோ B-யோட லாஸ்ட் சீன் ஆல்ரெடி நமக்கு வந்து B வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது வந்து என்னன்னா நமக்கு 2. ஸோ இப்போ 2 அண்ட் நம்மளோட ஸ்டார்ட் வந்து ஏற்கனவே நம்ம அந்த பொசிஷன் போட்டனால 1ன்னு இருக்கும். ஸோ இப்பயுமே நமக்கு வந்து இதோட இது வந்து கிரேட்டரான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த இடத்துல நமக்கு ட்ரூங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. அண்ட் ஸ்டார்ட்டை வந்து இப்போ B-னுடைய அந்த பொசிஷன், அதாவது B-யோட அந்த லாஸ்ட் சீன் கேர் அதை தூக்கி நம்ம ஸ்டார்ட்ல வந்து போடுறோம். ஸோ ஸ்டார்ட் ஈக்குவல் டு 2ங்கிறது மாறிடும். அண்ட் எல்லாத்துலேயும் நம்ம வந்து லாஸ்ட் சீனில் அதனுடைய பொசிஷனை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த இடத்துல நான் ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் அதை சொல்ல மாதிரி இருந்தேன். லைக் ஏவோடைய இப்போ கரண்ட்டாக ஸ்டார்ட்ல எங்கே இருக்கோ, அதாவது ஏ இப்போ வந்தது வந்து 3rd பொசிஷனில் வந்திருக்கு. ஸோ 3ங்கிறது நம்ம ஏல வந்து போட்டுப்போம். இப்போ நமக்கு பிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா 4th பொசிஷனில் இருக்குது. அண்ட் இப்போ நமக்கு இந்த பிங்கிறது அடுத்த இதில் நமக்கு வந்து 4ங்கிறது அப்டேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்மளோட அந்த விண்டோ சைஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, சேம் லாஜிக் தான். i+1 மைனஸ் ஸ்டார்ட். i+1னா என்ன? இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 3. ஸோ 3+1 வந்து 4ன்னு மாறி இருக்கும். மைனஸ் ஸ்டார்ட்டோட வேல்யூ என்ன? இப்போ அப்டேட்டட் வேல்யூ வந்து 2. ஸோ 2 இந்த இடத்துல நான் வந்து சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். ஸோ இங்கே வந்து 2ங்கிறது வரும். ஸோ 4+4 மைனஸ் 2 வந்து நமக்கு 2ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். 2 ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால அது வந்து மேக்ஸ் லென்த் வந்து பழைய லென்த்தோடயே இருக்கும். ஸோ 2ங்கிறது தான் இதனுடைய லென்த்தா இருக்கும். இப்போ நமக்கு அடுத்த கேரக்டர் வந்து ரீட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அந்த கரண்ட் கேர்ல வந்து சிங்கிறது வந்துடும். சியை வந்து நம்ம அந்த சிங்கிற ப்ரீவியஸ் பொசிஷன் வந்து பார்க்குறோம். லாஸ்ட் சீன்ல வந்து ப்ரீவியஸாக எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்க்குறோம். அது வந்து 0வா இருக்கு. அண்ட் இப்போ நம்மளோட அந்த ஸ்டார்ட்டோடைய கண்டிஷன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணும்போது நமக்கு அந்த ஃபால்ஸ் ஆகுது. ஸோ ஃபால்ஸ் ஆனால் நம்ம வந்து ஸ்டார்ட்டை எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல. நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த லாஸ்ட் சீனோடைய இப்போ இருக்கிற கேரக்டரோட பொசிஷனை மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். ஸோ சியோட அந்த ஆஸ்கி வேல்யூ வந்து 99. 99ல் நமக்கு இந்த 5 வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்மளோட அந்த விண்டோ சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4+1, அதாவது இப்போ நம்மளோட அந்த ஸ்டெப் வந்து 4. ஸோ 4+1 வந்து 5 அண்ட் -2. எதனால 2னா நமக்கு வந்து ப்ரீவியஸாக இந்த ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து 2ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து 5 - 2ங்கிறது 3. இந்த இடத்துலையும் ஒரு சின்ன தப்பு வந்து பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 2ங்கிறது வரும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பழைய மேக்ஸிமம் லென்த் வந்து 2. ஸோ 2,3ன்னு வரும். இப்போ இது ரெண்டுல எது வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அதை வந்து மேக்ஸிமம் லென்த்தில் வந்து போட்டுறணும். அது வந்து 3. ஸோ இப்போ வந்து 3ங்கிறது அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கேரக்டர். இப்போ அடுத்த கேரக்டர் பார்க்குறோம் அண்ட் லாஸ்ட் சீன், அதாவது ப்ரீவியஸாக இந்த டி வந்து எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ரீவியஸாக இங்கே டி வந்து இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அண்ட் எப்பயும் போல் நம்ம வந்து டியோடைய அந்த பொசிஷனை வந்து இந்த லாஸ்ட் சீனில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அண்ட் இதனுடைய விண்டோ சைஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு
அஸ் ஆல்வேஸ் எப்பயும் போல இங்க வந்து 3ங்கிறது இருக்கும். நான் எல்லாமே வந்துட்டு மாத்தி மாத்தி போட்டிருக்கேன் போல. இங்க வந்து 3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸா நம்மளோட அந்த மேக்ஸ் லென்த் வந்து 3ங்கிறது இருக்கு. அண்ட் தென் 5 பிளஸ் 1 மைனஸ் 2 அதாவது 6 மைனஸ் 2 வந்து 4ன்னு வந்துரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 4ன்னு வந்து அப்டேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்மளோட மேக்ஸிமம் லென்த் வந்து 4ஆ இருக்கு. இப்போ அடுத்து நமக்கு வந்து சிங்கிறது வந்துச்சு அப்படின்னா, இப்போ சி வந்து ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கு. சியோட ஆஸ்கி வேல்யூ என்ன? 99. அதனுடைய வேல்யூ வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரூ ஆகி ஸ்டார்ட் வந்து 5க்கு வந்துரும். ஓகேவா? ஏன்னா இந்த சிக்கு அடுத்த பொசிஷன்ல அந்த ஸ்டார்ட்டோட வேல்யூ வந்து வந்துரும். ஏன் அப்படி வருது அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட் வந்து இருக்கவே கூடாது. லைக் அந்த பர்ட்டிகுலர் சப்ஸ்ட்ரிங்ல நமக்கு வந்து டூப்ளிகேட்டே இருக்கக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு டூப்ளிகேட் இருந்தாலும் அதோட இந்த ஸ்டார்ட் வந்து நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணிரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா அந்த ஸ்லைடிங் விண்டோன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ஸ்லைடிங் விண்டோவே தெரியல அப்படின்னாலும் இந்த ஐட்ரேஷன்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் எப்பயும் போல நம்ம வந்து மேக்ஸிமம் லென்த்தை வந்து கால்குலேட் பண்றோம். ப்ரீவியஸா நமக்கு வந்து 4ன்னு இருக்கு. அண்ட் 6 பிளஸ் 1ங்கிறது 7, 7 மைனஸ் 5ங்கிறது 2. ஸோ இந்த இடத்துல நமக்கு மாற போறது இல்ல, 4ங்கிறது தான். அண்ட் நம்மளோட இந்த கொஸ்டினோட அவுட்புட்டும் வந்து 4 தான். ஏன்னா ஏபிசிடி இதுதான் வந்து மேக்ஸிமம் சப்ஸ்ட்ரிங் வித் நோ ரிப்பீட்டிங் கேரக்டர். இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம வீடியோவை திருப்பி 1 செகண்ட் இந்த லாஜிக் மட்டும் லைக் நான் வந்து லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதை 1 செகண்ட் நீங்க வந்து போடுங்க. அண்ட் நீங்க வந்து பேப்பர் பென் யூஸ் பண்ணி எழுதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த அப்ரோச் புரிஞ்சிரும். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வாட்டி ஃப்ரீக்வெண்டா ரிப்பீட் ஆகுற கொஸ்டின். இது வந்து ஒரு மீடியம் டு ஹார்ட் லெவல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு வாட்டி இதை வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்பவே வந்து சிம்பிளா தான் இருக்கும். அண்ட் இந்த அப்ரோச்சை நீங்க வந்து எந்த சப்ஸ்ட்ரிங் கேட்டாலும் இந்த அப்ரோச்சை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ரோச்சை பண்ற மூலமா ஒரே டிராவல்ஸ்ல நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஆர்டர் ஆஃப் என்னங்கிற அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியோட. அண்ட் நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கலாம். லைக் இது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸையும் நான் வந்து ரீட் பண்ணி பார்க்கும்போது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இந்த பர்டிகுலர் அந்த கவுண்ட் அரேலாம் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இதனுடைய ஃபேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் 1 தான். எதனால ஆர்டர் ஆஃப் 1 அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம வந்து இன்சலைஸ் பண்றதே வந்து 256 தான். நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா ஒரு இன்சலைஸ் வந்து பண்ணிடுறோம். நம்ம ஸ்ட்ரிங்ல ஒரு கேரக்டர் இருந்தாலும் இதனுடைய அந்த லென்த் வந்து இதனுடைய அந்த சைஸ் வந்து இந்த அரேயோட சைஸ் வந்து 256 தான் இருக்க போகுது. நம்ம ஸ்ட்ரிங்ல இப்ப 1000 கேரக்டர் இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னுமே பெருசா ஒரு 2000, 3000 எத்தனை கேரக்டர் இருந்தாலும் நம்மளோட அந்த லாஸ்ட் சீனுன்னு சொல்லிட்டு அந்த அரே இருக்கிறது 256 தான் இருக்கும். அது வந்து குடுக்குற ஸ்ட்ரிங்க பொறுத்து நமக்கு வந்து மாறப்போறது இல்ல. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஆர்டர் ஆஃப் 256ன்னு வரும். நம்ம எப்பயுமே டைம் காம்ப்ளெக்சிட்டி இல்ல ஃபேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கும்போது கோஎஃபிஷியன்ட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட அந்த கோஎஃபிஷியன்ட்டை ரிமூவ் பண்றதுனால ஆர்டர் ஆஃப் 1ங்கிற அந்த ஃபேஸ் காம்ப்ளெக்சிட்டில இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n அது வந்து ஒரே ஒரு டிராவல்ஸ் தான் பண்ண போறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் nல நமக்கு வந்து ரன் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், என்ட்ட நிறைய பேர் வந்து என்ன மெசேஜ் பண்ணீங்கன்னா, லைக் லாஜிக்கலா திங்க் பண்ண வருது. பட் எப்படி நான் வந்து கோடிங்கா அதை கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க லாஜிக் கேட்டுட்டீங்கல்ல, இதோட இந்த வீடியோஸ் பாஸ் பண்ணிருங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்களா கோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பென் அண்ட் பேப்பர்ல நீங்க வந்து சூடோ கோடா எழுதினாலும் சரி, இல்ல ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்து ஆன்லைன் எடிட்டர் இல்லைன்னா நீங்க வச்சிருக்க ஐடியில அதை கோட் பண்ணி பார்த்தாலும் சரி, நீங்களா வந்து லாஜிக்கை மட்டும் பார்த்துட்டு கோட் பண்ண ஆரம்பிங்க. லைக் உங்களுக்கே வந்து எப்படி இதை கோட் பண்ணா அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே கத்துக்குவீங்க. சரி, ஓகே. இந்த லாஜிக்கை நம்ம வந்து இப்போ கோட் பண்ணி எப்பயும் போல வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். லைக் லாங்கஸ்ட் நான் ரிப்பீட்டிங் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இப்போ நம்ம பார்த்த அந்த ஸ்ட்ரிங்கே வந்து இன்புட்டா நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். என்ன பார்த்தோம்? ஏபி, ஏபிசிடி அண்ட் சி. இப்போ நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி நம்ம வந்து இதை ஒரு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி அதில் வந்து ரிட்டர்ன் பண்ணி நம்ம வந்து இதில் பிரிண்ட் பண்ண போகிறோம். எதனால நம்ம வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்னா உங்களோட கோட் வந்து அப்போ தான் ரீயூசபிலிட்டியாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸும் கூட. ஸோ எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் எழுதி பழகிக்கோங்க. இதில் நம்மளோட அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் பாஸ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடலாம். ஓகே, இதில் நான் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா இன்ட்டுங்கிற அந்த டேட்டா டைப் வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எதனாலனா நம்ம வந்து அந்த மேக்ஸிமம் லென்த்தை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ நம்ம வந்து லாஜிக்கில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டை வந்து இன்சலைஸ் பண்ணிக்கலாம் 0ன்னு சொல்லிட்டு, அண்ட் தென் நம்மளோட அந்த மேக்ஸ் லென்த்தை வந்து இன்சலைஸ் பண்ணிக்குவோம், அதுவும் 0ன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நம்மளோட அந்த லாஸ்ட் சீன் சொல்லிட்டு ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, அதாவது ப்ரீவியஸ் கேரக்டர்னுடைய பொசிஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே வரும், லைக் நோட் புக் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு அரே வந்து யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட் சீன் இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த 256ன்னு சொல்லிட்டு அதை நான் இன்சலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எதனால 256ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரிங்கை வந்து ஒவ்வொரு கேரக்டராக ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபார் i = 0, அதாவது அந்த ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி நம்ம லாஜிக்கில் பார்த்துருப்போம். அது வந்து less_str.length இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் i++. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த கண்டிஷன், அதாவது லாஸ்ட் சீனில் நம்ம அந்த கேரக்டர்னுடைய வேல்யூ வந்து பார்க்க போகிறோம். அது வந்து ஸ்டார்ட்டோட கிரேட்டர் தென் இருந்தால் ஸ்டார்ட்டை வந்து அந்த பொசிஷனை வந்து நம்ம இன்சலைஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அதாவது லாஸ்ட் சீனோடைய அந்த கேரக்டர் அதனுடைய வேல்யூ வந்து இங்கே வந்துடும். கேரக்டர் நம்ம வந்து இன்னும் இன்சலைஸே பண்ணல பார்த்தீங்களா. நம்ம வந்து இந்த இஃப்க்கு முன்னாடியே வந்து கேர் வந்து என்னவா வச்சுக்கலாம், கரண்ட் கேர்ன்னு வச்சுக்கலாம். லைக் கரண்ட்டாக அதனுடைய கேரக்டர். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கோடைய கேரட் அந்த ஃபஸ்ட்டு கேரக்டர்லேருந்து வரிசையாக ட்ராவல்ஸ் பண்ணிக்கிட்டே வரப்போகுது. அண்ட் இங்கே வந்து நம்ம அந்த கேரக்டரை வந்து பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் சீனில் அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து கிரேட்டர் தென் ஸ்டார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அந்த ஸ்டார்ட்டுங்கிறதுல அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் அந்த லாஸ்ட் சீன் அந்த கேரக்டர்னுடைய வேல்யூவை வந்து இப்போ என்ன பொசிஷனில் இருக்கோ அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் சீன் ஆஃப் கரண்ட் கேரக்டர், அதில் இப்போ i+1 வந்து நம்ம போடணும். ஏன் i+1னா ஐங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ அண்ட் பொசிஷனை வந்து நம்ம வந்து அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ i+1 அதனுடைய பொசிஷன் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளோட அந்த மேக்ஸ் லின்னை வந்து அப்டேட் பண்ணணும். அதாவது எது ரெண்டில் எது வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அதை தூக்கி நம்ம மேக்ஸ் லென்த்தில் போட போகிறோம். ப்ரீவியஸாக இருக்கிற மேக்ஸ் லென்த் தான் இப்போ நம்மளோட அந்த கண்டுபிடிச்சிருக்கிறது. அதாவது எண்டுனா என்னது, இந்த இடத்துல ஐங்கிறது தான் நம்மளோட அந்த எண்டு. ஓகேவா. அப்போ i+1 மைனஸ் அதனுடைய ஸ்டார்ட். ஓகேவா. இந்த பொசிஷன் அதுக்கப்புறம் அது முன்னாடி இருக்கிற ஸ்டார்ட்டோட வேல்யூ, இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி மேக்ஸ் லென்ல வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அண்ட் இவ்வளோதான் நம்மளோட அந்த கோடிங்கே. லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஸோ நம்ம வந்து நம்மளோட அந்த மேக்ஸ் லென்னை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம், ரிட்டர்ன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளோட அவுட்புட் இங்கே என்ன வரணும் அப்படின்னா 4ங்கிறது வரணும். ஸோ இது வந்து ரன் ஆனோடனே எஸ் அஃப்கோர்ஸ் 4ங்கிறது அவுட்புட்டாக வந்துருச்சு. அண்ட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் நிறையா டெஸ்ட் கேஸ் வந்து நீங்களாகவே கொடுத்து பாருங்கள். இப்போ வந்து நான் CEFGH அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். ஸோ நமக்கு என்ன வரும்னா இந்த Dலேருந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ நமக்கு வந்து 6ங்கிறது அவுட்புட்டாக வருதான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம நினச்ச மாதிரியே 6ங்கிறது அவுட்புட்டாக வந்துருச்சு. அண்ட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்லாம் வச்சு நம்ம செக் பண்ணணும்ல, அதனால நான் வந்து ஸ்ட்ரிங் 2 வந்து போட்டுக்கிறேன். அண்ட் அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இதெல்லாம் சொல்லிட்டு அதையும் வெரிஃபை பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா AAABB. ஓகே, இங்கே வந்து நான் ஸ்ட்ரிங் 2 வந்து அகைன் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா AA திருப்பி A வருது. ஸோ இங்கே வந்துடும் ABA. 3ங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து அவுட்புட் ஆகணும். ஸோ இது வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் 3ங்கிறது வந்துருச்சு. அண்ட் எல்லா ஆஸ்கி கேரக்டர்ஸ்க்கும் வந்து ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஜோஹோவில் கேட்டாங்களே அதனுடைய அந்த இன்புட் வந்து நான் கொடுத்து பார்க்குறேன். லைக் PWWEKK இந்த இன்புட் தான் எனக்கு ஜோஹோவில் அவங்க எனக்கு எஜுகேஷன் சொல்லிட்டு இதை சால்வ் பண்ண சொன்னாங்க. அதாவது 2 கேரக்டர் ஒன்றா இருந்தால் இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் இதை இன்னும் பாஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதை வந்து STR3ல நமக்கு வந்து பாஸ் பண்ணணும்.
இந்த இடத்துல நமக்கு 3ங்கிறது அவுட்புட் வந்துருச்சு. ஏன்னா WEK இதுதான் நம்மளோட அந்த லார்ஜஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம நம்பர்ஸையும் வச்சு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து கரெக்டாக தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம வந்து 256ன்னு சொல்லிட்டு அந்த சைஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து 5ன்னு வந்துருச்சு. நம்ம வந்து இந்த 5ன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா ரிவர்ஸ்லேருந்து 5ன்னு எடுத்துக்கலாம். பேசிக்காக இதுதான் நம்மளோட அந்த கோடிங்ஸ். ஸோ இந்த கோடிங் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் நிறையாவே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. லைக் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் வந்து பொறுமையாக பார்த்து பார்த்து பண்ணேன். அதுலேயும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்து விட்டேன் இந்த இடத்துல. ஓகே. இதை வந்து நம்ம ஹேர் செட்டு வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஹேர் செட்னா உங்களுக்கு வந்து இன்னுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் அதனுடைய ஃபேஸ் காம்ப்ளெக்ஷன் வந்து ஆர்டர் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு மாறிடும். ஆனால் நான் வந்து ஆர்டர் ஆஃப் ஒன்றுங்கிற அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை உங்கள்கிட்ட வந்து இதை எப்படி இது வந்து சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு உங்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினச்சேன். ஸோ இதுக்காக நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மறக்காமல் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் தம்ஸ் அப்ஸ் வந்து சிம்பிள் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணி ஃபர்தராக அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங். அண்ட் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி கோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கை எப்படி அதை வந்து கோடிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கோடிங் எபிலிட்டியுமே வந்து கிரியேட் ஆகும். ஸோ கோட் பண்ணி பாருங்க. அதுதான் நம்மளோட அந்த சேனலோட மோட்டோவே. நீங்க வந்து ஜஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு லாஜிக் வந்து புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த லாஜிக் வந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கோடிங் எபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிடும். ஸோ கோட் பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.